ஹயக்ரீவர் ஜெயந்தி. அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹயக்ரீவர், குழந்தைகள் நல்லா படிக்கணும்னா வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம். சரஸ்வதி தேவிக்கே குரு யாருன்னா ஹயக்ரீவர். அப்போது அவரை கும்பிட்டா எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாமா? சில பேர் இப்படி கேட்பாங்க இல்லையா? அவரை வழிபாடு செய்கிற போது படிப்பில் ஆர்வம் வரும். ஆர்வம் படித்தோன்னா மார்க் வரும். இதுதான் விஷயம். நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பு முக்கியம் அப்படின்றத சொல்லி சொல்லி வளர்க்கணும். என்னோட பதிவுகளில் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், படிப்பு தான் முக்கியம், பிள்ளைங்களுக்கு படிப்பினுடைய அருமையை சொல்லி கொடுத்து நல்லபடியாக படிக்க சொல்லுங்க அப்படின்னு. வள்ளுவர் ரொம்ப அழகாக ஒரு குறளில் சொல்கிறார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறளுக்கு விளக்கம் சொல்கிற போது பெரியோர்கள் சொன்னார்கள், இந்த குறளில் துணைக்கால வள்ளுவர் பயன்படுத்தவே இல்லை. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, துணைக்கால் இல்லவே இல்லை இந்த குறளில். ஏன் அப்படின்னா, ஒருத்தன்கிட்ட கல்வி இருந்ததுன்னா அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு, முன்னேறதுக்கு, உயர்வுக்கு போகிறதுக்கு அவன் சொந்தக்காலே போதும், துணைக்கால் கூட தேவையில்லை, இன்னொருவருடைய துணை தேவையில்லை, துணைக்கால் கூட தேவையில்லை என்பதால் தான் துணைக்காலே இல்லாமல் வள்ளுவர் இந்த குறளை எழுதினார் அப்படின்னு நிறைய பேர் விளக்கம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய பிள்ளைகளை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை, எப்படியும் ஸ்கூல் போயிட்டுருப்பாங்க, காலேஜ் போயிட்டுருப்பாங்க இல்லையா? அவங்கள ஹயக்ரீவர் ஜெயந்தி அன்றைக்கு அவரை வழிபாடு செய்ய சொல்லுங்கள். படிக்கிறவங்க மட்டும்தான் கும்பிடணுமா அப்படின்னா இல்லை. அவர் கலைகளுக்கும் தெய்வம். ஆயக்கலைகள் 64 இருக்குது இல்லையா? சமையலே ஒரு கலை தான். நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கிறீங்க, ஆடல் கற்றுக்கிறீங்க, பாடல் கற்றுக்கிறீங்க, பேச வரும், என்னை மாதிரி சொற்பொழிவாளர்கள், இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக, ஏன்னா கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவிக்கு குருவாக இருக்கக்கூடிய ஹயக்ரீவரை அன்றைய தினம் நாம் கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும். கூடவே இந்த இழந்த பொருட்களை மீட்பதற்கு, இழந்த செல்வத்தை மீட்பதற்கு கண்டிப்பாக ஹயக்ரீவர் வழிபாடு அவசியம். ஏன்? பிரம்மனிடம் இருந்த வேதங்களை எல்லாம் அசுரர்கள் கவர்ந்து கொண்டு போன போது அதை மீட்பதற்காகத்தான் அவர் ஹயக்ரீவராக அவதாரம் எடுத்தார், மீட்டு கொடுத்தார், வேதங்களை மீட்டு கொடுத்தார். அப்போது நம்ம ஒரு விஷயத்தை இழந்துட்டோம். எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, எங்கள் குடும்பம் எப்படி இருந்த குடும்பம் தெரியுமாம்மா, இன்னைக்கு ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா, இன்னைக்கு ரொம்ப கடனில் இருக்கோம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. நாம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொலைச்சிருந்தா, நல்ல வசதியாக வாழ்ந்தோம், இன்றைக்கி அந்த வாழ்க்கை இல்லை, இந்த மாதிரி நல்லா வாழ்ந்துட்டு கஷ்டப்படுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஹயக்ரீவர் ஜெயந்தி அன்றைக்கு அவரை வழிபாடு செய்யுங்கள். நாம் இழந்த செல்வத்தை, இழந்த மகிழ்ச்சியை, இழந்த பொருட்களை அவர் நிச்சயமாக மீட்டு திருப்பி கொடுப்பார் என்பது நம்பிக்கை. அதுலேயும் முக்கியமாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராவது இருந்தால், யாரெல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அவர்கள் கண்டிப்பாக ஹயக்ரீவரை வழிபாடு செய்ய வேண்டும். நம்பிக்கையோடு அவரை வழிபாடு செய்யுங்கள். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவதற்கு, கலைத்துறையில் ஜெயிப்பதற்கு, இழந்த பொருட்களை, மகிழ்ச்சியை மீட்பதற்கு ஹயக்ரீவரை வழிபாடு செய்வது அவசியம். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.